மத்திய பட்ஜெட் அறிவிப்பின் மூலம் எவற்றின் விலை குறைய உள்ளது, எவற்றையெல்லாம் விலையேற்றத்தை சந்திக்கும் என்பது குறித்து தற்போது பார்க்கலாம். 2024-2025 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் தங்கம் மற்றும் வெள்ளிக்கட்டிகள் மீதான சுங்கவரி 10% 6% குறைக்கப்படுவதாக நிர்மலா சீதாராமன் அறிவித்தார். இதனால் தங்கம் மற்றும் வெள்ளி பொருட்களின் விலை குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிளாட்டினம் மீதான சுங்கவரி 15.4% 6.4% குறைக்கப்பட்டுள்ளது. செல்போன்கள், செல்போன் சார்ஜர்கள் உள்ளிட்டவை மீதான அடிப்படை சுங்கவரி 20% 15% குறைத்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். 3 புற்றுநோய் சிகிச்சை மருந்துகளுக்கு அடிப்படை சுங்கவரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் மூலம் வாங்கப்படும் பொருட்கள் மீதான TDS வரி விதிப்பு 1% 0.1% குறைக்கப்பட்டுள்ளது. லித்தியம், தாமிரம், கோபால்ட் உள்ளிட்ட 25 உலோகங்களுக்கு சுங்கவரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதால் அவற்றை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் விலை குறையும். இது தவிர்த்து மீன்கள், இறால் உள்ளிட்டவற்றின் உணவுகளுக்கான சுங்க வரி விதிப்பு 15% 5% குறைக்கப்பட்டுள்ளது. சோலார் பேனல்கள் தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் விலக்கு அளிக்கப்படும் மூலதன பொருட்களின் பட்டியல் விரிவுபடுத்தப்படும் என்றும் நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். அதே சமயம் அமோனியம் நைட்ரேட் மீதான சுங்கவரி 7.5% 10%, மக்காத பிளாஸ்டிக்குகளுக்கு 10% 25% சுங்கவரி உயர்த்தப்பட்டுள்ளது. ஆய்வகங்களில் பயன்படுத்தப்படும் வேதிப்பொருட்கள் மீதான சுங்கவரி 10% 150% உயர்த்தப்பட்டுள்ளது. வறுத்த முந்திரி உள்ளிட்ட உலர்ந்த உணவுப் பொருட்களுக்கான சுங்கவரி 30% 150% உயர்ந்துள்ளது. Precious metals. To enhance domestic value addition in gold and precious metal jewelry in the country, I propose to reduce customs duties on gold and silver to 6% and that of platinum to 6.4%. மத்திய அரசின் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் அதை ₹1 வரவு மற்றும் செலவு அடிப்படையில் எவ்வளவு என்பதை தற்போது பார்க்கலாம். 2024-2025 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். இதுல மத்திய அரசுக்கான வருவாய் மற்றும் செலவினங்கள் ₹1 எவ்வளவு காசுகள் அப்படிங்கிற அந்த விவரங்களை நம்ம பார்க்கலாம். அந்த வகையில மத்திய அரசுக்கான வரவு என்பது ₹1 வருமான வரி மூலமாக 19 காசுகளாகவும், கடன் மூலமாக 27 காசுகளும், பெருநிறுவனங்கள் கார்ப்பரேட் டாக்ஸ் மூலமாக 17 காசுகளும், சுங்கவரி மூலமாக 4 காசுகளும், மத்திய கலால் வரி மூலமாக 5 காசுகளும், GST மற்றும் இதர வரிகள் மூலமாக 18 காசுகளும், வரி அல்லாத வருவாய் மூலமாக 9 காசுகளும், கடன் அல்லாத மூலதன வருவாய் மூலமாக 1 காசு என ₹1 மத்திய அரசினுடைய வருவாய் இதுவாக இருக்கிறது. நம்ம இதை 2023 ஒப்பிடும்போது கடன் மூலமாக அந்த ₹1 மத்திய அரசுக்கான வருவாய் என்பது 34 காசுகளாக இருந்தது. அது இப்போ 27 காசுகளாக குறைந்திருக்கிறது. அதே போல கார்ப்பரேட் டாக்ஸ் பார்த்தோம்னா இந்த முறை அது 17 காசுகளாக இருக்கிறது. அது கடந்த முறை 15 காசுகளாக இருந்தது. அதே நேரத்தில் இந்த மத்திய கலால் வரி என்பதும் கடந்த முறை 7 காசுகளாக இருந்தது. இந்த முறை அது 5 காசுகளாக மாறி இருக்கிறது. அதே நேரத்தில் GST மற்றும் இதர வரிகள் என்பது கடந்த முறை 17 பைசாவாக இருந்தது. இந்த முறை அது 18 பைசாவாக மாறி இருக்கிறது. அதே போல கடன் அல்லாத மூலதன வருவாய் என்பது கடந்த முறை 2 காசுகளாக இருந்தது. இந்த முறை அது 1 காசாக குறைந்திருக்கிறது. சரி, இது வருவாய். அடுத்ததாக செலவினங்களை நம்ம பார்க்கலாம். மத்திய அரசுக்கு ₹1 மூலமாக எவ்வளவு செலவினங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ், வட்டிக்கான செலவினம் மட்டுமே 19 காசுகளாக இருக்கிறது. ராணுவத்திற்கு 6 காசுகளும், மானியம் சப்சிடிஸ் மூலமாக அந்த பங்கீட்டுக்கு கிட்டத்தட்ட 21 காசுகளும், ஓய்வூதியம் பென்ஷனுக்கு 4 காசுகள், இதர செலவுகள் 9 காசுகள், மத்திய நிதியுதவி திட்டங்களுக்கு 8 காசுகள். அதே நேரத்தில் ராணுவம் அல்லாத மத்திய அரசினுடைய இதர திட்டங்களுக்காக 16 காசுகள் அப்படின்னு இதுதான் செலவினங்களாக இருக்கிறது. இதையும் நம்ம கடந்த முறை ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த
செலவினங்கள்ல இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறது கடந்த முறை 20 காசாக இருந்தது, அது இந்த முறை 19 காசாக குறைந்திருக்கிறது. அதே நேரத்தில் பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போதும் கடந்த முறை வந்து அது 4 காசுகளாகத்தான் இருந்தது, இப்பயும் அது அதே 4 காசுகள் என்கிற அடிப்படையில் இருக்கிறது. அதர் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு பார்க்கும்போது அது கடந்த முறை 8 காசாக இருக்கிறது, இந்த முறை அது 9 காசாக அதிகரித்திருக்கிறது. அதே மாதிரி திட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போதும் கடந்த முறை 9 காசாக இருந்தது 2023, இப்ப அது 8 காசாக குறைந்து இருக்கிறது. சோ இதுதான் மத்திய பட்ஜெட்ல செலவினம் மற்றும் வருவாயில ₹1 மத்திய அரசு எதற்காக செலவிடுகிறது அப்படிங்கிற விவரங்கள். மத்திய அரசின் பட்ஜெட்டில் ஆந்திர பிரதேசம் மற்றும் பீகாருக்கு சிறப்பு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மத்தியில் 3வது முறையாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்க ஆந்திர பிரதேசத்தில் ஆளும் தெலுங்கு தேசம், பீகாரில் ஆளும் ஐக்கிய ஜனதாதளம் கட்சிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. 2 மாநிலங்களும் சிறப்பு அந்தஸ்து வழங்க வேண்டும் என மத்திய அரசிடம் கோரிக்கை விடுத்தன. இதனை மத்திய அரசு நிராகரித்த நிலையில் சமாதானப்படுத்தும் வகையில் பட்ஜெட்டில் சிறப்பு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி பீகார், ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம், ஒடிசா, ஆந்திர பிரதேசம் ஆகிய மாநிலங்களின் மேம்பாட்டிற்காக பூர்வோதயா என்ற திட்டத்தை மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். பீகாரில் சாலை கட்டமைப்பு திட்டங்களுக்கு 26,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுவதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். இதன்படி பாட்னா புர்னியா அதிவிரைவு சாலை, பக்சார் பகல்பூர் அதிவிரைவு சாலை, பக்சாரில் கூடுதலாக 2 வழி மேம்பாலம் உள்ளிட்ட திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளன. மேலும் பிர்பைண்டி பகுதியில் 2400 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யும் வகையில் 21,400 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் புதிய விமான நிலையங்கள், மருத்துவக் கல்லூரிகள், விளையாட்டு கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்படும் என்று நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். ஆந்திர பிரதேசத்தை பொறுத்தவரை ஆந்திர பிரதேச மறு அமைப்பு சட்டத்தில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்தார். புதிதாக உருவாக்கப்பட்ட மாநில தலைநகர் அமராவதியின் தேவையை கருத்தில் கொண்டு நடப்பு நிதியாண்டில் 15,000 கோடி ரூபாய் ஏற்பாடு செய்து தரப்படும் என்று நிதியமைச்சர் கூறினார். கோதாவரி போலாவரம் நீர்ப்பாசன திட்டத்தை விரைந்து முடிக்க தேவையான நிதி வழங்கப்படும் என்று அவர் உறுதியளித்தார். விசாகப்பட்டினம் சென்னை தொழில்துறை வழித்தடத்திற்கும் ஹைதராபாத் பெங்களூரு தொழில்துறை வழித்தடத்திற்கும் நீர், மின்சாரம், ரயில்வே, சாலை திட்டங்களுக்கு தேவையான நிதி வழங்கப்படும் என்று நிதியமைச்சர் தெரிவித்தார். பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த ஆண்டு முதல் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதுடன் பின்தங்கிய பகுதிகளான ராயல்சீமா, பிரகாசம், வடகடலோர ஆந்திர பகுதிகளுக்கு நிதியுதவி வழங்கப்படும் என்றும் நிதியமைச்சர் தெரிவித்தார். Andhra Pradesh Reorganization Act. Our government has made concerted efforts to fulfill the commitments in Andhra Pradesh Reorganization Act. Recognizing the state's need for the capital, we will facilitate special financial support through multilateral development agencies. In the current financial year, 15,000 crore rupees will be arranged with additional amounts in future years. பீகார் மாநிலம் அடிக்கடி வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்படுவதால் 11,500 கோடி ரூபாய் மதிப்பிலான வெள்ளத்தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டுள்ளது. இதேபோல வெள்ளம் மற்றும் மேகவெடிப்பால் பாதிக்கப்பட்ட அசாம், இமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், சிக்கிம் மாநிலங்களுக்கு தேவையான நிதியுதவி வழங்கப்படும் என்று பட்ஜெட்டில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது.